Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths theory of equation chapterல exercise 3.5ல first sumல first subdivision sum பார்ப்போம் இந்த வீடியோல. Solve the following equations. ஓகேவா, இதில் என்ன equation கொடுத்திருக்காங்க? sin square x minus 5 sin x plus 4 equal to 0 கொடுத்திருக்காங்க. First நம்ம எப்படியே solve பண்ண வேணாம். Let sin x வந்து let sin x is equal to y ன்னு எடுத்துக்குவோம். y ன்னு எடுத்துட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ இது என்னாகும்? y ஸ்கொயர் மைனஸ் 5y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். நம்ம இங்கே 4 வரணும், உள்ள மைனஸ் 5 வரணும். அப்போ 4 1s are மைனஸ் வரணுன்றதால ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டுருவோம். அப்போ y மைனஸ் 1 y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 கிடைச்சிட்டோம் நமக்கு. இப்போ y minus 1 is equal to 0, y minus 1 equal to 0, அப்போ y is equal to 1. அடுத்தது y minus 4 equal to 0, அப்போ y is equal to 4. இப்போ y நம்ம என்ன எடுத்திருக்கிறோம்? நம்ம sin x ன்னு எடுத்திருக்கோம். அப்போ sin x is equal to 1. இங்கே sin x is equal to 4. இப்போ sin x is equal to 4 ன்றது வந்து not possible, since sin x is equal to 4 is not possible because sin x is less than or equal to 1. அதோட சைனோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 0ன்னு வரலாம், ஆர் 1/2, 1/√2, √3/2, இல்லை 1. இதுக்கு மேலே வந்து சைனோட வேல்யூ இல்லை இல்லையா? ஸோ இது வந்து நாட் பாசிபிள். அப்போ sin x is equal to 1 தான் நம்ம எடுத்துக்கிறோம். sin x is equal to 1. இப்போ sin x ரெண்டு பக்கமும் sin வரணுன்றதுக்காக sin x is equal to 1க்கு வேல்யூ என்ன? sin pi/2. sin 90யோட வேல்யூ 1 இல்லையா? ஸோ sin pi/2. இப்போ sin x is equal to sin theta. General solution is if sin x is equal to sin theta. லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க இது. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் இப்படி இருந்ததுன்னா ஜென்ரல் சொல்யூஷன் என்ன வரும்னா நமக்கு x is equal to n pi plus minus 1 to the power n alpha n belongs to z. இதுதான் நமக்கு வந்து ஜென்ரல் சொல்யூஷன். அப்போ sin x is equal to sin pi/2னா இங்கே alpha is equal to pi/2 இல்லையா? ஸோ அப்போ பார்க்கும்போது சொல்யூஷன் என்ன கிடைக்கும் நமக்கு? x is equal to n pi plus minus 1 to the power n pi/2. இங்கே alpha is equal to pi/2 இருக்கு இல்லையா? அதனால நம்ம வந்து இந்த சொல்யூஷன் தான் கிடைக்கும். இப்போ என்னுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இதில் நம்ம ஒன்லி சொல்யூஷன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.